ஆதியோடந்தமாய் உன்னுதே மனமோ குறைகளை சொல்ல இந்த மாநகரில் இருக்கின்ற நயினார் சந்திர சேகரன் தான் செய்த மந்திரம் அந்த கச்சனமே கவனரீர் வந்தேன் தடைத்துமே பாதத்தில் தாடவன் பணிந்த அழைத்ததோர் விதத்தை அருளுவாய் என்றேன் தடைத்துமே பாதத்தில் தாடவன் பணிந்து நாற்பது காணி நன்னிலோ எனக்கு நடவோ கருப்போ நாயகி என் சொற்படி செய்யவே சொல்லினே செய்து போ என்றான் அப்படியாக அறுவையோ செய்தேன் இப்படியாக இருக்கின்ற போது எப்போதும் போல எரியின் கரைமேல் வந்துமே அழைத்தான் வரவில்லை என்று புத்தகமா கூறினான் அண்ணாவே வாசலில் சாணம் வந்துமே தெளிக்க பேசினேன் செல்லி பெருக்கி போ என்றான் அங்கமோன் வந்து அலறியே அழுதேன் அங்கை மா சொற்பானான் தானது கண்டேன் ஓடியே வந்து உனக்குள்ள குறையை நாடியே கேட்டோம் நவிழிவாய் என்றார் சொல்லினேன் இதுவோ சுந்தீராய நன்னா கொல்லுவோம் என்று கூறினாரின் முன் ஒன்று யான் சொன்னேன் உலகளந்தோனே இன்று என் கஷ்டம் இடரது தீர்த்தால் என்னிட நகரை ஈகுவே என்றேன் கண்ணியான் சொன்னேன் கரியே தங்கை மாறு இப்போது உந்த நிகரதை தீர்ப்போம் செப்பியபடியே சிறுவர் சொல் கேளோ என்றுமே என்னை இருந்திட செய்தேன்
பேசாமல் என்னை புறமாக என்னை இருந்திட செய்தே இருவரும் சூழா ஏந்தியே அவர்களா அருகால் மகவாய் அவர்களும் இருந்தார் அஞ்சுவார்கள் என்று தங்கை மாத்திரே சந்தோஷம் என்று அங்கமோ வாடி அவர்களை முடிய போகுதுன்னு சொல்லி இந்த மாநகரில் நீங்கள் இருவரும் வருக மூத்தவர் என்று என் பேரதி விளங்க பெருமையாய் எனக்கு சிகரமோ சிலையது உயர்வாய் அரும் என்ற தயவுடன் கேட்டேன் பேசாமல் இருந்தால் பெருமையாய் கேட்டதை பூசாமல் தருவோம் போதையே என்றார் இப்படியாக இருக்கின்ற போது எப்போதும் போல ஏரியின் கரைமேல் வந்துமே அழைத்தான் வரவில்லை என்று சிறிய கோபமாய் சிதறியே பதறி ஓடியே வந்து உள்ளவே நுழைந்தான் கூடியே இருவரும் குலையது செய்தே நாடியே பூஞ்சோலை நகதனை பார்த்தால் வாடினேன் மனதில் வருந்தினேன் உம்மை தேவரீர் வந்தேன் திருவுளம் இதங்கி காவலாய் ஒன்று அருள்வேன் எந்தனை வேண்டி இருந்திட்ட உணன்பன் சந்திர சேகரன் தான் மோட்சம் அடைய வந்தவன் பெண்டு மருதேவியாலும் எந்த கடுமையாய் இருந்தவர் பின்பு இந்ததோர் கிராமத்தில் இருக்கும் என் அடியார் சந்தோஷமாக தான் வந்து கூடி சிந்தையும் கழித்து
எந்த தங்கைமார் இருவர்கள் தமக்கே முந்தி மும்மோடு மொழிந்த என் நண்பர் மாங்கல்யம் கூரை மணமாலை வரிசை பொங்கமாய் தந்து பூரித்து வாழ்க செல்வமே வந்தால் செல்வத்தோடு இருப்பார் செய்யாமல் போனால் சீரணிந்து விடுவார் வையகோ தன்னில் வாழ்ந்துமே இருப்பார் எப்போது திருவிழா இயற்றிய நாளில் அப்பா மந்தருக தான் மருந்து இந்ததோ நாடக இயற்றிய என் நண்பன் மனதால் நோயினால் வருந்திய எந்தனை வேண்டி இருக்கும் அறியார் குந்தகோ தீர கூறுவாய் அண்ணா இந்த மாநகரில் எனக்கு ஒரு முந்தியான் உயர்வாய் மொழிப்படி இருக்க சிந்தையில் இருக்கும் செய்தியோ இதுவே வந்தனா செய்தேன் மலரடி தனக்கு வந்தா புத்தா நல்வரா வருவாய் இந்த முட்டத்தூர் கிராமத்தில் இருக்கப்பட்ட சந்திரசேகரனை யார் என்பவன் அவன் மந்திரம் அவனும் தவம் செய்து அவனுக்கு நான் காட்சி தந்தேன். அவனுக்கு 40 காணி நிலம் இருப்பதாகவும் இந்த 40 காணிக்கு நடவும் மறுப்பும் நான் செய்ய என்று கட்டளையிட்டான். அதன்படி நான் செய்து கொண்டிருந்தேன். அவன் அழைத்த ஒரு நாள் நான் வராத காரணத்தினால் எனக்கு அவனுடைய வாசலுக்கு சாணமிட்டு பெருக்கி போகும்படி என்னை கட்டளையிட்டான். நான் மனதால் நொந்து நான் அழுது கொண்டிருந்தேன். தங்கைமார் சொற்பனம் கண்டு ஓடி வந்து உனக்குள்ள குறையை சொன்னால் நாங்கள் தீர்த்து வைக்கின்றோம் என்று தெரிவித்தார்கள். என்னுடைய கஷ்டத்தை தங்கைமார்கள் தெரிவித்தேன். என்னுடைய கஷ்டத்தை தீர்த்தால் நான் என்னுடைய நகரை யார் தீர்த்த போதிலும் அவர்களுக்கு நான் தானமாக தருகிறேன் என்று தெரிவித்தேன். தங்கைமார் இருவரும் சூளமேந்தி அருவால் மறைவாக நின்று கொண்டிருந்தார்கள். நான் சிறுவர்கள் என்று அவர்களுக்கு ஆபத்து ஏறும் என்று அழுது கொண்டிருந்தேன். அப்படி இருந்தும் தங்கைமார் இருவரும் கூடி எனக்கு விலங்குகள் இட்டார்கள். அப்படி விலங்கிட்டவுடன் அவர்களிடம் இந்த கிராமத்தில் நான் நீண்ட நெடுகாலமாக இருந்த காரணத்தால் என்னுடைய பேர் விளங்க வேண்டும், என்னுடைய பேர் விளங்க வேண்டும், ரதம் சிகரம் சில எது உயர்வாய் தர வேண்டும் என்று கேட்டேன். பேசாமல் மௌனமாக இருந்தால் எங்கள் எண்ணம் ஈடேறு மட்டும் நீ மௌனமாக இருந்தால் உங்களுக்கு நீ கேட்டதை கேட்டபடி தருகிறோம் என்று தெரிவித்தார்கள். இருவரும் சொன்ன பிரகாரம் நான் இருந்த காரணத்தினால் எப்போதும் போல நனையாராகப்பட்டவன் என்னை வந்து அழைக்க நான் மௌனமாக இருக்கவே ஓடி வந்து சன்னதானத்தின் உள்ளே நுழைந்தான். தங்கைமார்கள் இருவரும் சூலத்தால் எரிக்க அவனை நரபலி கொண்டார்கள். இளைய தங்கை பூஞ்சோலையானது ஊரை நாடி சொல்ல கோபமாகி ஊரை நாடி செல்ல மனதினால் வருந்தி
தங்களை நினைத்தேன் தேவரீர் வந்து திருவுளம் இறங்கி அவளாய் வந்து உங்களிடம் கேட்கின்றேன். என்னை வேண்டி இருந்திட்ட கண்பன் சந்திரகேசனுக்கு சாலோக சாமி சாரூப சாயுற்றம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை தர வேண்டும். இந்த நாடகத்தை இயற்றிய காலம் சென்ற முட்டத்துவ நகரில் இருந்த பூங்காவன கவுண்டர் மனதால் நொந்து நோயினால் வருந்தி இந்த நாடகத்தை இயற்றினார். அவரோடு கூட இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து அடியார்களுக்கும் அவர்களுடைய பிடிகள் நீக்கி வரமளிக்க வேண்டும். அண்ணாவே இதோ என்னுடைய நண்பன் பூங்காவனனுக்கு அவன் நோய் நொடி நீங்கும்படி வரமும் தந்தேன். இதோ உன்னுடைய கைகால் விலங்கு ஒடிந்து ஓடும்படி வரமும் தந்தேன். இதோ நீ ஏற்கனவே கேட்டதை தங்கைமாரிடம் கேட்டு நான் உன்னிடம் சொல்கிறேன். நம்ம தங்கையே நறுவலர் பாதம் போற்றி சொல்லிய படியே யானும் குந்திரா ஊரை விட்டே உங்களுடைய விக்கிரம் ஆகப்பட்டது ஓர் அங்கலம் குறைவாகும் வாங்கி தரும்படி சொல்லியிருக்கின்றேன். அதுபடி நீங்க எங்களுக்கு சொல்லுவாரு.
நாளாச்சு தராவிட்டால் மகமோஷம் வந்து நேரும் தரும்படி வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால அது கேட்டபடி நீங்க தர வேண்டும் அம்மா தங்கையே. அப்படியே தெரியும். சொன்ன பிரகாரம் நாங்கள் செய்தோம். அதன் பிரகாரம் இளைய தங்கைக்கு முந்தி பூஜையும் முந்தி விக்கிரமும் மூத்த தாங்கி கொடுத்து வாரும் அம்மா அண்ணன். இளைய தங்கைக்கு முந்தி ரதம் தரும்படி ஒத்துக் கொண்டீர்கள். அதே போல உனக்கு உன்னுடைய அவங்களுடைய விக்கிரத்தை விட உனக்கு ஒரு விக்கிரகம் ஓர் அங்கலம் உயர்வாகும். அவங்க தரும்படி ஒத்துக் கொண்டார்கள். நான் வந்த வேலை அனைத்து முடிந்து விட்டது. எனக்கு சீக்கிரமாக நல்லது அண்ணா பாடம் போக்கி சொல்லிய படியே யானை சுந்தீரா ஊரை விட்டே அண்ணா அங்க எல்லையில் இருக்க மாட்டேன் நிச்சயம் பயணமாகி கலந்த பாதா தோகையால் ஏகுவேனேன். நான் என்னுடைய கஷ்டத்தை தங்கைமார்கள் தீர்த்தார்கள் என்றால் என்னுடைய நகரை அவர்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லி இருந்தேன். சொன்ன சொல் தவறாமல் அவர்கள் என்னுடைய கஷ்டத்தை தீர்த்தார்கள். இதோ நான் வந்து அவர்களிடம் கிராமத்தை தந்து விட்டேன். நானும் செல்கின்றேன் அண்ணாவே. ஓ தமங்கையே ஐயங்களுக்கு என்று சொல்லி
வந்த ஊருக்கு சொந்தம் என்று பழியை எங்கள் தலைமையில் வைத்துவிட்டு நீங்கள் செல்ல வேண்டாம் தமக்கையே. நாம் மூவரும் இந்த கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம் தமக்கையே. துக்கம் மாறாதில் கொண்டோ துரதேசம் போய் வந்தார். மனதில் கொண்டவர்கள் நெடுந்தூர பயணம் தூர தேசங்கள் சென்றால் துக்கமானது மறையும் என்று சொல்லுவார்கள். இது உலக வசனத்துக்கு இணங்க நான் எங்கேயாவது நெடுதால் சென்று என்னுடைய துக்கத்தை மறந்து திரும்பவும் வருகின்றேன். நம்ம தங்கமேலே உங்கள் மீது எனக்கு யார் ஒரு மா தங்கையா உன் மீது எனக்கு அளவு கடந்த பாசமாச்சே. நீ எனக்கு செய்த நன்றியை மறந்து உன் மீது நான் எப்படி கோபமாய் செல்வேன் அம்மா தங்கையே. ராமர் எங்கு சென்றாலும் அவர் இருக்கும் இடமே அந்த அயோத்தி மக்களுக்கு அரசவை என்று சொல்வார்கள். அதுபோல் நான் எந்த ஊர் சென்ற போதிலும் நான் தங்கும் கிராமம் இதுதானே அம்மா தங்கனார்களே.
இதுவும் மக்களகாயிங்கோ இந்த ஊரை விட்டு நீ வருகிறேன் சொல்கிறேன். ஆனா எப்ப எதுவா இருந்தாலும் ஒரு துக்கமா இருந்தாலும் ஒரு ஊரை விட்டு போனால் அது நல்லது இல்லம்மா தங்கையே. அண்ணாவே ஒரு வீட்டில் நம்ம எப்படி ஒரு மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு உழைப்பு உழைத்தாலும் சரி, அது கடைசியாக அந்த சிறுவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது நம்மளுடைய சந்தோஷம். அதுதானே அண்ணாவே. அதன்படி நம் தங்கைமார்களை ஒப்பிவித்து சென்று வருவோம் அண்ணாவே. அண்ணாவே
நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வழியில் இந்த கோவில்கள் சிறு சிறு மடங்களாக தெரிகின்றது, மேடைகள் சிறு சிறு தடங்களாக தெரிகின்றது. அதனுடைய விவரத்தை எனக்கு விவரமாக சொல்லுங்க அண்ணாவே. இலங்கையில் சென்று அந்த ராமர் காலத்திலே ராவண சம்பாரத்திலே எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய அன்பனாகப்பட்ட இருப்பிடம் இதோ வந்து விட்டோம். கூடுகின்றது. அவ்வழியாக நல்லவர் கெட்டவர் யார் என்று நமக்கு தெரியாது. அது நல்லவர் கெட்டவர் விவரம் அன்பருக்கு தெரியும். அவரை விவரமாக சொன்னால் அவ்வழி நாம் செல்லுவோம் அண்ணாவே. கிருஷ்ணமூர்த்தியும் செல்லியம்மனும் அன்பர் என்று பேசிக் கொண்டிருக்க ஆஞ்சநேயரை கேட்டு யார் நம்மை அன்பர் என்று சொல்வது என்று அதை அறிவோம் என்று ஆஞ்சநேயர் சபராடி வருவதாக